ஆசீர்வாதம் கட்டளை. கையில் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம். அப்போ கையில் வேலை செய்யும்போதே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். எடுத்து வேலை செய்யும்போதே ஆசீர்வாதத்தை பேசுங்க. ஆசீர்வாதம். இந்த வேலை என்னது? ஆசீர்வாதம் இல்லையா? உன் தேவனாகி கர்த்தர் உன் கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். தேசத்தை பார்த்தோன்னா ஆசீர்வாதம். அப்படிதான் பேசணும். இந்த தேசம் எங்க உறுப்பு அப்படி பேசக்கூடாது. தேசத்தை பார்த்தோன்னா ஆசீர்வாதம். இந்த தேசத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். தேவனாகி கர்த்தரின் கட்டளையில் கை கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும், மறுபடியும் வருது பாருங்க, உன் மிருகஜீவனின் பலனிலும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடு. பரிபூர்ண நன்மை எல்லாம் சொல்லுங்க. பரிபூர்ண நன்மை. அப்போ வீட்டில் என்ன பேசணும்? பிரதர் பில்லி சூனியம் பிரதர் பேசவே கூடாது. பரிபூர்ண நன்மை, பரிபூர்ண நன்மை, எல்லாத்திலும் பரிபூர்ண நன்மை இருக்கீங்களா? உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் தமக்கு நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்கா இருப்பாய். ஆசீர்வாதம். அது நிறைய இருக்குது, அதனால் வாங்க வேண்டியதில்லை. அது ஆசீர்வாதம். அப்போ பாருங்க, அடுத்த வசனம் சொல்லி இருக்குது, நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் உன்னை தலையாக்குவார். அப்போ இந்த ஆசீர்வாதங்கள்லாம் பாருங்க எத்தனை தடவை சொல்லியிருக்குது. அப்போ நான் என்ன சொல்லுகிறேன், எப்படி ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும்? சாபம் எப்படி வருது பாருங்க. சாபம் எப்படி? நான் சொன்னேன் இல்லையா, சாபன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? டு பி மார்க்ட் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன், அழிவுக்கென்று நியமிக்கப்படுவது. ஆனால் அந்த அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டாலும் ஒருத்தன் எப்படி சாபத்தை சொந்தமாக்கி கொள்கிறான்? சபிக்கிறான். சபிக்கிறான்னா என்ன? சாபத்தை என்று நியமிக்கப்படுறது மட்டும் இல்லை, அந்த சாபத்தை என்ன பண்ணுகிறான்? ரிலீஸ் பண்ணுகிறான், தன்னுடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறான். ஆசீர்வாதம்னா என்ன? வெற்றிக்காக நியமிக்கப்படுவது, வெற்றிக்காக அபிஷேகம் பண்ணப்படுவது, பலப்படுத்தப்படுவது, வெற்றிக்காகவே இருப்பது. அதான் ஆசீர்வாதம் இல்லையா? அப்போ ஆசீர்வாதத்தை எப்படி ஒரு மனுஷன் ரிலீஸ் பண்ணுறான்? அவனும் வார்த்தையின் மூலமாக தான். ஆசீர்வாதம்னா என்ன? நல்ல காரியங்களை பேசுவது. ஏதோ ஒன்றை குறித்து யாரை குறித்தாவது நல்ல காரியத்தை பேசுவது, அதான் ஆசீர்வாதம். இவர் ஆசீர்வதிங்கன்னா என்ன அர்த்தம்? நீ எல்லாம் எப்படி அப்படின்னு ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் எப்படி? நன்றாக இருப்பாய், அதான் ஆசீர்வாதம் இல்லையா? நல்ல காரியத்தை பேச வேணும். அப்போ நான் சொல்லுகிறேன், உங்கள் வீடுகளில் ஆசீர்வாதத்தை பேசுங்கள், கூறுங்கள். எல்லாவற்றின் மீதும் ஆசீர்வாதத்தை கூறுங்கள். வேலையின் மீது, பிள்ளைகள் மீது, மனைவியின் மீது, புருஷனின் மீது,